Very happy morning to all students. So today we are going to see about Unit 7 Business Environment, Chapter 19 Environmental Factors. So in the previous class we have discussed about the different types of business environment. So with that, today we are going to see about the micro environment. நுண்ணிய சூழல் சொல்றது, நுண்ணிய சூழல். This refers to those factors which are in the immediate environment of a business affecting its performance. This includes the following. So this refers to those factors which are in immediate environment of the business affecting its performance. ஒரு வியாபார செயல்திறனை உடனடியாக பாதிக்கக்கூடிய சுற்றுச்சூழலாக இருக்கக்கூடிய காரணிகளை பற்றி நாம பார்க்க போறோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சப்ளையர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சப்ளையர்ஸ். So in any organization, the suppliers of raw material and other inputs play a very vital role. Timely procurement of material from suppliers enable continuity in production and reduce its cost maintaining stock, inventory, etc. So in any organization, எந்த நிறுவனமாக இருந்தாலும் கூட so நாம raw materials and other goods. So ஒரு நிறுவனத்துல வந்து நாம செய்யக்கூடிய எந்த ஒரு அமைப்பிலும் மூலப்பொருட்கள் மற்றும் இதர உள்ளீட்டு வழங்குனர்களுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். Timely procurement of material from suppliers enables continuity in production and reduce the cost of maintaining the stock. So குறிப்பிட்ட நேரத்துல நம்மளுக்கு அந்த ரா மெட்டீரியல் சாது பொருட்கள் பெறப்பட்டால் சோ அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா எந்தவித தடையும் இல்லாமல் உடனடியாக நாம பொருட்களை உற்பத்தி செய்துவிட முடியும். So organizations generally obtain supplies from a panel of suppliers instead of relying on a single source. அதே சமயத்துல ஒரு பொருட்களை தொடர்ச்சியாக எந்தவித தடையும் இல்லாமல் செயல்படுத்துவதற்கு துணை செய்கின்றார்கள். அதே சமயத்துல கையிருப்பு தரத்தை வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா போதுமான இருப்பை நாம் பேணி காக்க வேண்டும். தங்கள் உற்பத்திக்கு தேவையான பொருட்களை பெறுவதற்கான ஒரே மூலமாக பெறாமல் ஒரு குழுவிடமிருந்து பெறுவதே சால சிறந்தது. சோ நாம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஒரே பர்சன்ட் இருந்து நாம பர்ச்சேஸ் பண்ணாம சோ டிஃபரெண்ட் பர்சன்ஸ் இருந்து வாங்கணும் அப்படின்னா சோ அதை வந்து ஏற்புடையதாக இருக்கும். சோ ஒருத்தர் வந்து சப்ளை கொடுக்கல அப்படின்னா அடுத்த பர்சன்ட்டை வந்து நாம வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதுல இருக்கு. The next one is customers. நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். The aim of any business is to satisfy the needs of the customers. The customer is the king of the fulcrum around which the business revolves. So the aim of the business is to satisfy the needs of the customers. So எந்த நிறுவனமாக இருந்தாலும் கூட so ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. The customer is the king and the fulcrum around which the business revolves. So வாடிக்கையாளர் வணிகத்தின் மன்னராக கருதப்படுகின்றார்கள். fulcrum மன்னர்களாக கருதப்படுகின்றார்கள். Hence it is essential for any business to understand the needs of its varied customers like individuals, retailers, wholesalers, industries and government. So இதனால வாடிக்கையாளர் வணிகத்தின் மன்னராக கருதப்பட்டதனால பல்வேறு நுகர்வோருடைய தேவையை புரிந்து கொள்வதற்கும் வணிகத்தின் மிகவும் அவசியமாகிறது. தனிநபர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அரசு துறைகள் போன்ற வாடிக்கையாளரின் தேவைகளை புரிந்து கொண்டு வணிகத்தினுடைய அத்தியாவசியமாகின்றது.
Customers relationship management aims at creating and sustaining cordial relationship with the customer. So வாடிக்கையாளர் உறவு மேலாண்மையால் வாடிக்கையாளருடன் சுமூக உறவை பேண முடிகின்றது. Then competitors, போட்டியாளர்கள் சொல்லுவோம். So all organizations face competition at all levels, local, national and global. Competitors may be for the same product or for similar product. So அனைத்து நிறுவனங்களும் எல்லா நிலைகளிலும் போட்டியை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக இருக்கின்றது. So உள்ளூர், தேசிய மற்றும் உலகளாவிய ஒரே மாதிரியான பொருள் உற்பத்தி அல்லது தயாரிப்பாளர்கள் இருக்கின்ற காரணத்தினால பல்வேறு நிலைகளில் போட்டியிடக்கூடிய நிலையானது இங்கு ஏற்படுகின்றது. So the competitors are modify their business strategy to face the competition. So அதன் காரணத்தினால சோ அந்த போட்டியாளரை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா போட்டியிடுகின்ற போக்குல சோ தொழில் யுக்திகளை மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் அமைகின்றது. Then financier நிதி அளிப்பவர்கள். The financier of a business, which include the debenture holder and financial institutions, play a significant part in the running of the business. So கடனீட்டு பத்திரதாரர்கள் அல்லது நிதி நிறுவனங்கள் வணிகம் சிறந்த முறையில் இயங்கி முக்கிய பங்கினை வகிக்கின்றார்கள். The financial capability, policy, strategy, attitude towards risk and ability to give on financial assistance are all important to a business. So நிதித்திறன், கொள்கை உத்திகள், இதர் பற்றிய அணுகுமுறை பற்றிய நிதி சாரா அமைப்புகளின் பங்கு முக்கியமாக உள்ளது. Then marketing channel members. So சரக்கு விற்பனையாளர்கள் சொல்றோம், marketing channel members. So the marketing intermediaries serve as the connecting link between the business and the customers. So உற்பத்தி பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடிய நுகர்வோரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விநியோகத்தருடைய உதவியை நாட வேண்டிய நிலை இருக்கின்றது. The middleman with dealer, wholesaler and retailer ensure transfer of product to customers. Physical distribution is facilitated by transporters and warehouses helping in storing of goods. So இதன் காரணத்தினால சோ நுகர்வோரை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த இடைநிலையர்கள் திகழ்கிறார்கள். சோ மொத்த விற்பனையாளர், சில்லறை விற்பனையாளர் மற்றும் நுகர்வோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நுகர்வோருடைய பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கு துணை செய்கின்றனர். சோ இதனால சோ ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்டர், அதே சமயத்துல போக்குவரத்து மற்றும் வேர்ஹவுஸ் சேமிப்பு கிடங்குகள் சரக்குகளை பாதுகாப்பாக இருப்பில் வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கின்றனர். Market research agency helps the firm to understand the needs of the customers, while advertising agencies help in promoting their products and services. Insurance firm is another marketing intermediary which provides coverage for risk in business. So சந்தை ஆராய்ச்சி நிறுவனங்கள் நுகர்வோரினுடைய தேவையை கண்டறிந்து விற்பனையை பெருக்குவதற்காகவும் விளம்பர நிறுவனங்கள் பொருள் மற்றும் சேவைகளுடைய விற்பனையை மேம்படுத்துவதற்காக இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் சந்தையிட்டாளர்களுடைய ஏற்கவும் சந்தை இடர்களை ஏற்கவும் மிகவும் உதவி செய்கின்றன. Insurance firm is another marketing intermediary which provides coverage for risk in business. So விற்பனையாளர்களால் ஏற்படக்கூடிய இடர்களை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த காப்பீடு நிறுவனங்கள் உதவுகின்றன. The next one is public, பொதுமக்கள். So this refers to any group like media group, citizen action group and local public which have an impact on the business. The public group has the ability to make or mar a business. Many companies have to face the closure due to the action by a local public. So this refers to a group of media group citizens. So ஊடகக் குழு, media group, ஊடகக் குழு சொல்றோம். Then citizen action, குடிமக்கள் குழு மற்றும் உள்ளூர் பொதுமக்கள்
போன்ற குழுக்கள் வியாபாரத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்துல பொதுமக்களிடம் ஒரு வியாபாரத்தை உருவாக்குவதற்காக அல்லது அளிப்பதற்கான திறமை அவர்களிடம் இருக்கின்றது. The next one is macro environment. Macro environment. So பரந்த சூழல் அப்படின்னு சொல்றோம். This is a general or overall environment in which the business operates. The success of a business is depend on its ability to adapt to the macro environment. ஒரு வணிகத்தினுடைய வெற்றி பரந்த சூழலுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கப்பட வேண்டும். அதே சமயத்துல இவை அனைத்தும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளாகவும் இருக்கப்பட வேண்டும். ஒரு வியாபாரத்தினுடைய மகத்தான வாய்ப்புகளை இது வழங்குகின்றது. They offer enormous opportunity to business and also possess serious threats to the business. அதே சமயத்துல ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துவதாக இது இருக்கின்றது. The general or remote environment factor are follows. பொது அல்லது பழமையான சூழல்கள் பின்வருமாறு சொல்லப்படுகின்றன. First one is economic environment. பொருளாதார சூழல். The business is an integral part of the economic system prevalent in the nation. The multiple variables in the macro environment system which has a bearing on a business include. ஒரு நாட்டினுடைய வணிக மற்றும் பொருளாதார அமைப்பு முறையினுடைய அடிப்படையை ஒருங்கிணைந்த பகுதியாகவோ வணிக சுழற்சிகளில் தவிர்க்க முடியாதவை. சோ அப்படி இருக்கின்ற சமயத்துல இந்த பரந்த சுற்றுச்சூழல்ல பல காரணிகளிடையே தொடர்புடையவராக அவை சொல்லப்படுகின்றது. The first one is the nature of economy based on the stage of development. The nature of economy based on stage of development. So வளர்ச்சி கட்டத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தினுடைய இயல்பு. The country across the globe can be categorized on the basis of growth and per capita income as developed nation. So வளர்ந்த நாடுகள் அல்லது வளரும் நாடுகள் வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் தனிநபர்களுடைய வருமானம் ஆகியவற்றினுடைய அடிப்படையில உலகெங்கிலும் உள்ள நாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன. The USA, Japan, Germany, Canada and Australia developed economies generally have high degree of technological advancement, very strong and robust industrial base and high standard of living. So இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இது பொருளாதாரத்தின் வலுவாகவும் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்ததாகவும் தொழில் அமைப்பில் முன்னேற்றம் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை தரம் ஆகிய அதிக வருமானமுடைய உயர் பொருளியல் அமைப்பை கொண்டுள்ளதாக இது இருக்கின்றது. Developing nations like India, China, Brazil, Mexico and middle income economies are characteristic by low to moderate industrial growth, the inequality in the distribution of income, high population, a low standard of living and slow absorption of technology. So இந்த வளர்ந்த நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா பல கணினி சார்ந்த தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்துள்ளன. So இந்தியா, சீனா, பிரேசில் மற்றும் மெக்சிகோ போன்ற வளரும் நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா நடுத்தர வருவாய் பொருளாதாரத்தை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. அதே சமயத்துல ஒரு மிதமான தொழில்துறை வளர்ச்சி, வருமான பகையினுடைய ஏற்றத்தாழ்வு, அதிக மக்கள் தொகை, மிக குறைந்த வாழ்வாதாரம் கொண்ட தொழில்நுட்பத்தை மெதுவாக ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற இந்நாடுகளில் பொதுவான தன்மையாக உள்ளன. Underdeveloped nations are low income economies with a very low degree of technology adoption and a very poor standard of living. So பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் மிகவும் குறைந்த அளவிலான தொழில்நுட்ப தத்தெடுப்பு மற்றும் மிக குறைவான வாழ்க்கை தரத்தை கொண்டவையாக இது இருக்கின்றது. Second one, the nature of economic system. பொருளாதார அமைப்பினுடைய இயல்புகள். பொருளாதார அமைப்பின் முறையில் இயல்புகள். The economic system can be classified as capitalistic,
சோசியலிஸ்டிக் அண்ட் மிக்சட் எக்கானமி. இந்த பொருளாதார அமைப்புகள் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலாளித்துவம் கேபிட்டலிஸ்டிக், சமத்துவம் சோசியலிஸ்டிக் அண்ட் மிக்சட் எக்கானமி. கலப்பு பொருளாதார அமைப்புகள் என 3 பிரிவாக வகைப்படுத்தப்படுகின்றன. The capitalist economy is a free enterprise market where individual ownership of wealth is predominant. இந்த முதலாளித்துவ பொருளாதார அமைப்புல வந்து ஒரு நாட்டினுடைய உற்பத்திக்கான அனைத்து காரணிகளும் தனிநபர்களோ தனியார் நிறுவனங்களோ சொந்தமாக்கிக் கொள்வதாக இது இருக்கின்றது. அதனை நிர்வகிக்கின்ற பொறுப்பும் அவர்களை சார்ந்ததாக இருக்கின்றது. Socialist economic is a state controlled with a lot of restrictions on private sector. இதுல இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ல வந்து பாத்தீங்கன்னா, சமத்துவ முறையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த தனியார் துறை மீது கட்டுப்பாடுகளுடன் நிறைய உள்ளது. அதே சமயத்துல இந்த கலப்பு பொருளாதாரத்துல மிக்சட் எக்கானமி இஸ் a combination of both state owned and private sector ownership. இந்த கலப்பு பொருளாதாரத்துல அரசு மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டினுடைய பங்களிப்பு இணைந்ததாக இருக்கின்றது. The third one, the economic policies of a nation monetary policy. ஒரு தேசத்தினுடைய பொருளாதார கொள்கை. Fiscal policy, export and import policy, industrial policy, trade policy, foreign exchange policy, etc. are part of the economic environment. Monetary policy, நாணய கொள்கை, physical policy, நிதி கொள்கை, export import policy, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, industrial policy, தொழில்துறை கொள்கை, trade policy, வர்த்தக கொள்கை, then foreign exchange policy, அந்நிய செலவாணி கொள்கை. இவை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார சூழலின் பகுதியாக இது விளங்குகின்றது. Then fourth one, the economic industry like GDP, GNP, national income, per capita income, balance of payment, rate of savings and investment, etc. form an important part of economic development. மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP, மொத்த தேசிய உற்பத்தி GNP, தேசிய வருமானம் நேஷனல் இன்கம், தனிநபர் வருமானம் per capita income, செலுத்துகை சமநிலை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், சேமிப்பு விகிதத்தில் மற்றும் முதலீடுகள் போன்றவை ஒரு தேசத்தினுடைய பொருளாதார குறியீடுகள் பொருளாதார சூழலினுடைய ஒரு முக்கிய பகுதியை இது உருவாக்குகின்றது. Then fifth one, development of financial market, the organization and development of money market, capital market, security market and the banking system has a greater impact. நிதி சந்தையினுடைய அபிவிருத்தி. இந்த நிதி சந்தையினுடைய அபிவிருத்தி என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் துறையினுடைய வளர்ச்சி, பணச்சந்தை, மூலதன சந்தை, பங்கு சந்தை, இந்த பத்திர சந்தை போன்ற மற்றும் இந்த வங்கியினுடைய அமைப்பு முறையினுடைய சிறப்பான அபிவிருத்தியினுடைய வெளிப்பாடாக இது இருக்கின்றது. Then the economic structure includes capital formation, investment pattern, composition of trade balance, occupational distribution of workforce and the structure of national output. பொருளாதார கட்டமைப்பு என்பது ஒரு மூலதன உருவாக்கம், முதலீட்டு முறை, வர்த்தக சமநிலை, தொழிலாளர் உழைப்பினுடைய அளிப்பு மற்றும் தேசிய உற்பத்தியின் கட்டமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இது இருக்கின்றது. சோசியோ கல்ச்சரல் என்வாயரன்மெண்ட், சமூக கலாச்சார சூழல். Business is a part of the society. Social environment refers to the sum total of factors of the society in which the business is located. Social and cultural environment of society affects the business. இந்த வணிக சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த சமூக சூழலானது வணிகம் அமைந்துள்ள சமூகத்தினுடைய மொத்த காரணிகளை இது குறிப்பதாக இருக்கின்றது. Social and cultural environment of the society affects the business. அது பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. Where it is a dynamic and include the behavior of individuals. இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய நடத்தை, then the role and importance of the family, ஒரு குடும்பத்தினுடைய பங்கு, then customs, traditions, beliefs and values, religion and language, the ethical value.
மற்றும் சமூக மதிப்புகள், மதம் மற்றும் மொழிகள், நெறிமுறை மதிப்புகள், கல்வி அறிவு நிலை மற்றும் மக்களினுடைய சமூக மனப்பான்மை, சமூக கலாச்சார சுற்றுச்சூழல் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இது இருக்கின்றது. The socio-cultural environment so includes the following. The first one is the social institutions and groups, சமூக நிறுவனங்கள் மற்றும் குழுக்கள். Family structure prevalent in the society, சமுதாயத்தின் பரவலான குடும்ப கட்டமைப்பு. The role of marriage as an institution, so வணிகத்தினுடைய திருமணத்தின் பங்கு. Then caste system in the society, சமூகத்தினுடைய சாதி அமைப்பு முறை. Then custom, belief and values, மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் மற்றும் சமூக மரியாதைகள். Sixth one, demographic factors which include the size, composition, literacy level, distribution and mobility of the population. மக்கள் தொகையினுடைய அளவு, அமைப்பு, கல்வி அறிவு நிலை, விநியோகம் மற்றும் மக்கள் தொகை அடர்த்தி ஆகியவற்றை கொண்ட மக்கள் தொகை காரணிகளாக சொல்லப்படுகின்றன. The lifestyle of the people and the state like and preference. So the lifestyle of the people, மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய சுவை, taste, like, விருப்பங்கள் and preferences, அவர்களுடைய உரிமைகள், முன்னுரிமைகள் போன்றவைகளை சார்ந்ததாக இருக்கின்றது. Then political and legal environment, அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல். The framework of running a business is given by the political and legal environment. The success of the business lies in its ability to adapt the sustain to political and legal changes. ஒரு வணிகத்தை நடத்துவதற்கு தேவையான கட்டமைப்பினை அரசியல் மற்றும் சட்ட சூழலால் வழங்கப்படுகின்றது. ஒரு வணிகத்தினுடைய வெற்றி என்பது பார்த்தீங்க அப்படின்னா, the success of the business lies in the ability to adapt and sustain the political and legal changes. ஒரு வணிகத்தினுடைய வெற்றி என்பது அரசியல் மற்றும் சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றி தக்கவைத்துக் கொள்வதற்கான ஒரு திறனை கொண்டதாக இது இருக்கின்றது. The legislative, executive and judiciary are the three political institutions which direct and influence the business. The major element of the legal and political environment are. So ஒரு வணிகத்தினுடைய காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா சட்டம், நிர்வாகம் மற்றும் நிதித்துறை ஆகிய மூன்று காரணிகளையும் வணிகத்தினுடைய ஆதிக்கம் செலுத்துவதாக சொல்லப்படுகின்றன. இதுல சட்டம் மற்றும் அரசியல் சுற்றுச்சூழலுடைய முக்கிய கூறுகள் பின்வருமாறு சொல்லப்படுகின்றது. Political stability is reflected by the following parameters, like the election system, the law and order situation, the role and structure of military and police force, the declaration of president rule, civil war, etc. So இந்த அரசியலுடைய ஸ்திரத்தன்மை என்பது ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை என்பது தேர்தல் அமைப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை, ராணுவம் மற்றும் காவல்படை, ஜனாதிபதியினுடைய ஆட்சியை அமல்படுத்துதல், பிரசிடென்டல் ரூல். தென் உள்நாட்டு யுத்தம் மற்றும் பல அளவுகோல்களை இது கொண்டுள்ளதாக இருக்கின்றது. தென் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் refers to the ideology and philosophy of the political party, the government, the role and degree of the authority of bureaucracy, the level of political consciousness among citizens, and the funding of political party by business houses and the cloud wielded by them. So இந்த அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சிகள், அரசாங்கம், so இந்த அதிகாரத்தினுடைய அதிகாரம் மற்றும் பற்றாக்குறை, குடிமக்கள் மத்தியில இந்த அரசியல் நகர்வினுடைய நிலை, நிதி நிறுவனங்கள், so இவை எல்லாமே வழங்கப்பட்ட செல்வாக்கு, அதனுடைய ஆதிக்கம், இது எல்லாத்தையும் நிதியியல் போன்றதையாக இது குறிக்கின்றது. The image of the leader and the country is the international area. So சர்வதேச அளவில் இந்த தலைவர்கள் நாட்டினுடைய மதிப்பு போன்றது. Legal framework of the business and the degree of flexibility. So சட்ட வியாபார கட்டமைப்பு மற்றும் நெகிழ்வு தன்மையினுடைய அளவு போன்றதாக இருக்கின்றது. The constitution of the nation, நாட்டினுடைய அரசியல் அமைப்பு.
the foreign policy of the country with special reference to the tariff and free trade. சுங்கவரி மற்றும் இலவச வர்த்தகம் குறித்து நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை போன்றதாக இது இருக்கின்றது. So with that we conclude that we can discuss in the balance point in the next class. Thank you.